ஹலோ குட்டி சுட்டீஸ், வெல்கம் டு கதை நோவா. ஒரு அழகான மலை கிராமத்துல வருண்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தாலும் பயங்கரமான குறும்புக்காரன். யார பார்த்தாலும் வம்பு இழுக்கிறது, மத்தவங்கள கேலி செய்யறது தான் அவனோட வேலை. ஒரு நாள் வருண் விளையாடிக்கிட்டே காட்டு பக்கம் போனான். அங்க ஒரு பெரிய மலைக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான பாறை இருக்கிறத பார்த்தான். அந்த பாறையோட பிரம்மாண்டத்தை பார்த்து வருண் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். சும்மா இல்லாம அந்த பாறையை பார்த்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னு கத்தனான். அடுத்த செகண்டே அந்த பாறையில இருந்து அதே சத்தம் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு திரும்ப கேட்டுச்சு. வருண் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டான். வருணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. யார் என்ன முட்டாள்னு சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாறையே முறைச்சு பார்த்தான். இன்னும் சத்தமா உன்னை எனக்கு பிடிக்கல, நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு கத்தனான். மறுபடியும் அதே சத்தம் ரொம்ப பலமா திரும்ப வந்துச்சு. சுத்தி யாரும் இல்லாத இந்த இடத்துல இப்படி சத்தம் வரத பார்த்து வருணுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. வருண் பயந்து போய் அழுதுகிட்டே நேரா வீட்டுக்கு ஓடினான். அங்க இருந்த அவங்க அம்மா கிட்ட போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அம்மா, காட்டுல ஒரு கெட்ட பூதம் இருக்கு, நான் எதை சொன்னாலும் என்ன திருப்பி திட்டுது அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே நடந்தத சொன்னான். அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே வருணை கூட்டிட்டு அதே இடத்துக்கு போனாங்க. வருண், இப்ப அந்த பாறைய பார்த்து நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க. வருணுக்கு இதெல்லாம் புரியல. இருந்தாலும் அம்மா சொல்றாங்களேன்னு ஒத்துக்கிட்டான். வருண் தயக்கத்தோட நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு கத்தனான். உடனே பாறையில இருந்து நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு ரொம்ப அன்பான குரல்ல திரும்ப வந்துச்சு. வருணுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே சிரிச்சுக்கிட்டே உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கத்தனான். பாறையும் உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. அம்மா வருணை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொன்னாங்க, வருண், இது பூதம் கிடையாது, இது உன் சத்தத்தோட எதிரொலிதான். நம்ம வாழ்க்கையும் இந்த எதிரொலி மாதிரி தான். நீ மத்தவங்களுக்கு எதை கொடுக்கறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். நீ அன்பை கொடுத்தா உனக்கு அன்பே திரும்பி வரும். ஆனா நீ மத்தவங்களை காயப்படுத்தினா அதே காயம் உனக்கு பல மடங்கா வந்து சேரும் அப்படின்னு அன்னைக்கு வருண் ஒரு பெரிய விஷயத்த கத்துக்கிட்டான். அன்னையில இருந்து அவன் எல்லார்கிட்டயும் அன்பா பழக ஆரம்பிச்சான். நண்பர்களே, நாம எதை கொடுக்கறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும். அதனால நன்மையே செய்வோம், நன்மையே கிடைக்கும். இன்னும் நிறைய ஸ்டோரிக்கு கதை நோவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.